கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோபு 36:6. அவர் துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டார், சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். அன்பானவர்களே, யோபு தன்னுடைய நிலை என்ன என்பதை உணர்ந்து கடவுள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை தனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதையும் அறிந்து தான் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, அவர் துன்மார்க்கரை பிழைக்க ஓட்டார். துன்மார்க்கம் ஒரு நாளும் பிழைக்க மாட்டான். துன்மார்க்கமான காரியத்தை செய்கிறவன் ஒருவேளை அந்த சூழ்நிலைக்கு அவன் நல்லா இருக்கலாமே தவிர அவனுடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. அவன் வாழ்க்கையில் சமாதானம் நிச்சயமாக இருக்காது. அவனோட வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. ஏன்னா அவன் துன்மார்க்கமான காரியத்தை செய்கிறான். துன்மார்க்கமான விஷயத்தை அவன் செய்கிறான். மற்றவங்களை கெடுக்கிறது, மற்றவர்களுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறது, பொய் சாட்சி சொல்கிறது, மற்றவர்களை ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்க வச்சு அது மூலிமா தான் சந்தோஷம் காண்றது, மற்றவர்களுடைய பொருளையும் மற்றவர்களுடைய உடைமைகளையும் அபகரித்து கொள்ளுவது, இப்படி துன்மார்க்கமான காரியத்தை செய்யும். அவன் பிழைக்க மாட்டான். அவன் ரொம்ப வசனம் சொல்லு, துன்மார்க்கனை கர்த்தர் அழிவுக்கென்று வைத்திருக்கிறார். சீக்கிரமாக அழிஞ்சு போயிடுவான். ஏன் இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளே துன்மார்க்கத்தனம் இருக்குமானால் நமக்கும் அப்படிப்பட்ட நிலைதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். வெறுமனே ஆசீர்வதிச்சிருவார்னு சொல்லக்கூடாது. யாரை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, துன்மார்க்கத்தனம் இல்லாதவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். துன்மார்க்கத்தனம் செய்கிறவனை கர்த்தர் அழிப்பார். அவனை அழிவுக்கென்று வைத்திருக்கார். மற்றவங்கெல்லாம் சாட்சியாக சொல்லுவாங்க, பார்த்தியா எவ்வளோ துன்மார்க்கத்தனம் பண்ணிகிட்டு இருந்தான், எவ்வளோ அக்கிரமம், எவ்வளோ அட்டூழியம், அவனுக்கு பார்த்தியா எப்படிப்பட்ட மரணம் ஏற்பட்டுருச்சு, எப்படிப்பட்ட அழிவு வந்துருச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க நம்மளை சாட்சி சொல்லுவாங்க. டேய், அவனை மாதிரி இந்த உலகத்தில் பிழைக்காத, அவனை மாதிரி இருக்காத, ஏன்னா கடவுள் அடிச்சிருவார்னு சொல்லி நம்மை சாட்சியாக சொல்லி கொண்டிருப்போம். அதனால தான் துன்மார்க்கமாய் வாழக்கூடாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரி. ஏழைகளை, சிறுமைனா பணத்தில் கம்மியாக இருக்கிறவன் மட்டும் சிறுமையானவன் இல்லை, பலம் இல்லாதவனும் சிறுமையானவன் தான், உறவுகள் இல்லாதவன் சிறுமையானவன் தான், ஏழையும் சிறுமையானவன் தான். யாருமே சப்போர்ட்டுக்கே வரமாட்டாங்க. அவன் ஒருத்தனாக போராடிட்டு இருப்பான். அவனை எல்லாருமா சேர்ந்து அவனை என்ன பண்ணுவாங்க, சிறுமைப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட சிறுமையானவனுடைய நியாயத்தை கர்த்தர் விசாரி. எந்த மனிதனுமே அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வரல அப்படிங்கிற ஒரு நிலை வர்றப்போ யார் சப்போர்ட்டுக்கு வருவாங்க, யார் அவருடைய நிலையை விசாரிப்பாங்கன்னா, கர்த்தர் இறங்கி வந்து அங்கே விசாரி. அவனுக்காக ஒருத்தனை கர்த்தர் அனுப்பி வைப்பார். இவனுக்காக நீ போய் நியாயம் விசாரிக்கணும். இவன் என்னுடைய மகன், இவன் சிறுமைப்பட்டு இருக்கிறான், இவனை பலமுள்ளவர்கள் எல்லாருமா சேர்ந்து இவனை அழுத்துறாங்க, இவனை உடனடியாக விடுவிக்கணும், அதனால் நீ போய் என்ன பண்ண, அவனுக்காக நியாயத்துக்காக போராடுன்னு சொல்லி யார் அதற்கு தகுதியானவர்களோ அவர்களை நிச்சயமாக கர்த்தர் அனுப்புவேன். அன்பானவர்களே, நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். நான் பல சூழ்நிலையில் ஆண்டவரிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு நான் பலமுறை கேட்டுக்கிறேன். அப்போ கடவுள் நிச்சயமாகவே யாராவது ஒருவர் மூலியமாக எனக்கு அந்த உதவியை செய்வார். என்னுடைய ஏக்கத்தையும் என்னுடைய பிரச்சனைகளையும் அவர் விசாரிப்பார். எனக்குன்னு ஒருத்தர் அனுப்பிச்சுட்டு எனக்கு அங்கிருந்து விடுதலையை கொடுப்பார். அன்பானவர்களே, நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களா? நீங்கள் சிறுமையான காரியம் உங்களிடத்தில் இருக்கிறதா? பலவான்கள் உங்களை சிறுமைப்படுத்துகிறார்களா? ஆண்டவரோட சமூகத்தில் கேளுங்க, கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, நான் எளிமையும் சிறுமையுமானவன், என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட ஆள் செல்வாக்கு இல்லை, பதவி இல்லை, எதுவுமே என்கிட்ட இல்லை. ஆனால் நான் வாழ்க்கையில் வாழணும், ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையை அழிக்க பார்க்குறாங்க, நான் எப்படியாவது வாழணும், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் உண்மையாய் அழுகிற போது நம்முடைய துக்கத்தையும் ஏக்கத்தையும் அவர் விசாரிக்கிறவராக இருக்கு.
அதை மாற்றிடுவார் உடனே. யாரை கொண்டு அதிலிருந்து விடுதலை நமக்கு கொடுக்க முடியுமோ அவர்களை கொண்டு கர்த்தர் விடுவிப்பார். அன்பானவர்களே, எதில் நீங்கள் சிறுமைப்பட்டு போயிருந்தாலும் சரி, எதில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக விசாரிக்க போகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் விசாரிக்க போகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக எனக்காக விசாரித்து வாதாட போகிறார். அன்பானவர்களே, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. துன்மார்க்கத்தனம் நமக்குள்ளே இருக்குமானால் அந்த பழக்கத்தில் இருந்து விலகி, அந்த துன்மார்க்கத்தனத்திலிருந்து விட்டு விலகி நாம் உண்மையுள்ள பிள்ளைகளாக கர்த்தரோட சமூகத்தில் நாம் கேட்கிற போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராக இருப்பார். விசாரிக்கிறது மட்டுமில்லை, நம்மை விசாரித்து நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்து நம்மை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை விசாரிக்கிற தேவன். எங்களிடத்தில் துன்மார்க்கமும் எங்களிடத்தில் அக்கிரமமும் எங்களுடைய மீறுதல்களும் இருக்குமானால் நாங்கள் இன்றைக்கே அதை எங்களிடத்திலிருந்து விலக்கிவிட்டு நாங்கள் உண்மையுள்ளவர்களாக, தாழ்மையுள்ளவர்களாக, சிறுமைப்பட்டவர்களாக உம்முடைய சமூகத்திற்கு ஓடி வருகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை விசாரித்து எங்களுடைய விசாரணையில் எங்களுக்கு எது தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளை நீர் பூர்த்தி செய்து எங்களை விடுதலையாக்கி உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும். நாங்களும் இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்த ஜாதியாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். தொடர்ந்து உமது வசனமும் உடைய கிருபையும் எங்களை வழி நடத்தட்டும். நீர் எங்களை விசாரித்து எங்களையும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் வாழ நீங்கள் கிருபை பாராட்டும். இன்றைக்கு நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உமது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.